பிரதமரை வீட்டில் சந்தித்துவிட்டு இந்திய அணி வீரர்கள் புறப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பையுடன் பிரதமரை சந்தித்து வாழ்த்து பெற்ற நிலையில் தற்போது புறப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். இந்திய T20 அணி உலகக்கோப்பையை வென்றதற்கு பிறகு கிட்டத்தட்ட 4-5 நாட்கள் பார்படாஸ்ல சிக்கியிருந்த நிலையில தனி விமானம் மூலமாக இன்று காலை தாயகம் திரும்பியிருந்தனர். தாயகம் திரும்பிய இந்திய அணி வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு டெல்லியில வழங்கப்பட்டது. ஏர் இந்தியா நிறுவனம் மூலமாக அவர்கள் விமான நிலையத்திற்கு வெளியே வரும்போது உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதே போல அவர்கள் தங்கியிருந்த நட்சத்திர விடுதியிலிருந்து பிரதமரின் இல்லத்திற்கு புறப்படும் முன் அந்த நட்சத்திர விடுதி நிர்வாகம் சார்பில் மூவர்ண கொடி நிறத்திலான வேர்ல்டு கப் டிசைன் செய்யப்பட்ட கேக்கை வெட்டி கொண்டாடி இருந்தனர். அதற்கு பிறகாக பிரதமர் அலுவலகத்துல குழு புகைப்படத்தை எடுத்துக்கொண்டனர். பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட சிறப்பு ஜெர்சி அணிந்திருந்த வீரர்கள் அவருடன் உலக கோப்பையை கொடுத்து சிறப்பு புகைப்படத்தை எடுத்துக்கொண்டனர். அதற்கு பிறகாக பிரதமர் இல்லத்துல அவர்களுக்கான மதிய விருந்து என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த மதிய விருந்து நடந்து முடிந்து தற்போது அங்கிருந்து இந்திய அணி வீரர்கள் புறப்பட்டிருக்கின்றனர். மீண்டும் நட்சத்திர விடுதிக்கு சென்று மதியம் 2 மணி அளவுல மும்பைக்கு விமானம் மூலமாக புறப்படுகின்றனர். டெல்லியிலிருந்து மும்பைக்கு வரக்கூடிய இந்திய வீரர்களை வரவேற்க மும்பை மாநகர் முழுவதுமே விழாக்கோலம் கொண்டிருக்கிறது. மும்பையில குறிப்பிட்ட அந்த மெரைன் டிரைவ் எனப்படக்கூடிய சாலையில தான் விக்டரி பரேட் நடைபெற இருக்கிறது. அந்த வெற்றி பேரணிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில மதிய விருந்த முடித்துவிட்டு இந்திய அணி வீரர்கள் டெல்லியிலிருந்து, அதாவது பிரதமர் இல்லம் அமைந்திருக்கக்கூடிய இடத்திலிருந்து புறப்பட்டிருக்கின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.